ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம 30 டேஸ் 30 வீடியோஸ் சேலஞ்சில் தான் இருக்கும். அந்த சேலஞ்சில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேர் ஸ்டைல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு ஒரு ஹேர் ஸ்டைல்னு சொல்லலாம். செயின் பிரைட், ரோப் பிரைட் எப்படி இருந்தாலும் சொல்லலாம் இதை. ஸோ அந்த ஹேர் ஸ்டைலோட கம்ப்ளீட் டுட்டோரியல் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். கண்டிப்பாக எண்ட் வரைக்கும் பாருங்கள். நிறைய டிப்ஸும் நான் இதில் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம ஹேர் ஸ்டைலை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்களோட ஹேர் டைப் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் கண்டிப்பாக எனக்கு சொல்லுங்கள். யார் கரெக்டாக சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ நான் ஹேர் எப்படி ப்ரிப் பண்ணுறேன் அப்படிங்கிறத காமிக்க போகிறேன். இப்போ ஹேர் டு ஹேர் பார்ட்டிஷன் எடுத்துக்கலாம். நம்ம இவங்களோட ஹேர் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆயிலியாக இருந்தது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக வாட்டர் எடுத்து அந்த ஆயிலியாக இருக்கிற அந்த ஹேரில் தடவிட்டு அண்ட் தென் ப்ளோ ட்ரை பண்ணேன். நான் இந்த மாதிரி நீங்கள் பிரைட் பிளேஸில் பண்ண முடியாது தான். என்கிட்ட ஹேர் பவுடர் இல்லை, அதாவது அந்த ட்ரை பவுடர் என்கிட்ட இல்லை. ஒருவேளை உங்ககிட்ட ட்ரை பவுடர் இருக்குன்னா நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணலாம். ட்ரை பவுடர்னால் ஒன்றுமே இல்லைங்க. மோஸ்ட் ஆஃப் த முகூர்த்தம் பிரைட் பார்த்தீங்கன்னா என்னென்னலங்க வைப்பாங்க. கண்டிப்பாக அவங்க அந்த மாதிரி வைக்கும்போது என்ன ஆகுனா, சில பேர் ஹேர் வாஷ் பண்ணுவாங்க, சில பேரால் ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்காது. அந்த நேரத்தில் நீங்கள் ஹேர் பவுடர், அதாவது பட்டிஸ்ட் ஹேர் பவுடர் சொல்லுவாங்க. இதை நான் உங்களுக்கு ஃபோட்டோவாக இதில் ஆட் பண்ணுறேன். நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேருந்து கொடுக்க பார்க்குறேன். நான் அந்த ஹேர் பவுடரை ஸ்ப்ரே பண்ணி அது மேலே அந்த ஆயிலை அப்படியே எடுத்துருவாங்க. ஸோ தட் உங்களுக்கு அந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ ப்ளோ ட்ரை பண்ணியாச்சு. ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு அந்த இடத்த க்ரிம்பும் பண்ணியாச்சு. இந்த மாதிரி தான் நம்ம ஹேரை ப்ரிப் பண்ணணும். இன்றைக்கி நம்ம இந்த ஹேரில் எந்தெந்த ஏரியாவில் ஒர்க் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா எல்லா ஏரியாவும் தான். ஏன்னா நம்ம இயர் பார்ட்டிஷன் எடுத்திருக்கோம், அங்கேயும் நம்ம க்ரிம் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் க்ரௌன் பார்ட்டில் ஃபுல்லாக லென்த் வரைக்கும் நம்ம க்ரிம் பண்ணி தான் வச்சுருக்கோமே நம்ம. ஏன்னா இது பிரைடல் ஹேர் ஸ்டைல் அப்படிங்கிறனால கண்டிப்பாக க்ரிம்பிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரைடல் ஹேர் ஸ்டைல் வரும்போது ஆல்ரெடி இயர் பார்ட்டிஷன் எடுத்தாச்சு. இப்போ நான் க்ரௌன் ஏரியாவோட செக்ஷன் பிரிக்கிறேன். இப்போ நம்ம க்ரௌன் ஏரியா இருக்கிற ஒரு செக்ஷனை எடுத்து அப்படியே பேக்கும் பண்ண போகிறோம். அந்த செக்ஷனை நான் பிரிக்கல, அப்படியே ஒரு செக்ஷனை எடுக்கிறேன். இது உங்களுக்கு புரியல அப்படின்னா கண்டிப்பாக முகூர்த்தம் ஹேர் ஸ்டைலோட வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் நீங்கள் போய் பார்க்கலாம். அதில் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லியிருப்பேன். நான் இப்போ நம்ம எல்லா இடத்தையும் பேக்கும் பண்ணிக்க போகிறோம். பேக்கும் பண்ணிவிட்டு அங்கே ஒரு பஃப் க்ரியேட் பண்ண போகிறோம். பிகினராக இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி மொத்தமாக ஒரே செக்ஷன் எடுக்கிறதுக்கு வராது. அந்த டைமில் நீங்கள் இந்த மாதிரி டிவைட் பண்ணி கூட எடுக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் காமிச்சிருப்பேன். நான் பட் எனக்கு கொஞ்சம் பழக்கப்பட்டதால் நான் ஒரேடியாகவே செக்ஷன் எடுத்து அப்படியே பேக்கும் பண்ணிக்கிறேன். நான் இப்போ நம்ம பேக்கும் பண்ணியாச்சு. பேக்கும் பண்ணி அந்த பஃபை நம்ம செக்யூர் பண்ண வேண்டியது தான். செக்யூர் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா சைடும் நீட்டாக இருக்கா அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். பார்த்துட்டு நம்ம செக்யூர் பண்ணணும். நம்ம எப்போவுமே பஃபை செக்யூர் பண்ணும்போது ஜிக்ஸாக் மெத்தடில் தான் செக்யூர் பண்ணணும். அதே மாதிரி ஒரு ஸ்லைடு பண்ண குத்திட்டு அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரு 4 ஸ்லைடு பண்ணால் அதை கண்டிப்பாக குத்தணும். அப்போ தான் பஃப் நம்ம பிரைட் பண்ணும்போது இழுத்து அது மாதிரி அஃபெக்ட் ஆகாது. நாம் ஆல்ரெடி சென்டர் பார்ட்டிஷன் தான் எடுத்துருந்தோம். அதை அப்படியே சைடாக மாற்றிடணும். சைட் பார்ட்டிஷன் எடுத்துகிட்டு லெஃப்ட் சைடில் இருக்கிற ஹேரை ஃபர்ஸ்ட் நம்ம செக்யூர் பண்ணணும். லைட்டாக அந்த செக்ஷனை பேக்கும் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செக்யூர் பண்ணிக்கலாம் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு. இப்போ நம்ம செயின் பிரைட் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கவனமாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம 3 செக்ஷன் நம்ம எடுத்துப்போம் இல்லையா பிரைட் பண்ணும்போது, அதே மாதிரி 3 செக்ஷன் எடுத்துக்கோங்க. அந்த 3 செக்ஷனில் ஃபர்ஸ்ட்டு ஹேர் செக்ஷன் வரும், ரெண்டாவது தான் நம்மளுக்கு செயின் செக்ஷன் வரும், தேர்டு ஃபோர்த்து இது ரெண்டுமே ஹேராக தான் இருக்குமே. ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது செக்ஷன் தான் உங்களுக்கு செயின் வரும். மற்ற எந்த செக்ஷனில் செயின் வராது. அப்படி வந்துச்சு அப்படின்னா ஹேர் ஸ்டைல் தப்புன்னு அர்த்தம். ஸோ அதை எப்படி செக்யூர் பண்ணணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸ்லைடு பின் எடுத்து நம்ம பின்னாடி செக்ஷன் நம்ம செக்யூர் பண்ணலையா, லெஃப்ட் சைடு நம்ம செக்யூர் பண்ண இல்லையா, அந்த இடத்துல அந்த செயினை அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு சைடு பின் மாதிரி குத்திக்கோங்க. குத்துனதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து நம்ம இங்கே பிரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக ரொம்ப சாரி, இதில் அந்த கேமராவில் சுத்தமாக தெரியல அந்த பிளாக் ஹேர் பார்த்தீங்கன்னா. நான் கண்டிப்பாக தனி டுட்டோரியல் போடுறேன். பட் உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன். நான் ப்ரீவியஸில் சொன்ன மாதிரி தான் ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஹேரு, செகண்ட் செக்ஷனில் அந்த செயின், தேர்டு ஃபோர்த்தும் உங்களுக்கு ஹேரில் தான் இருக்கணும். நம்ம பிரித்து அந்த 4 செக்ஷனுமே 1 2 3 4 அப்படின்னு நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் செக்ஷன் மேலே ஃபோர்த்து நம்ம போடணும். அண்ட் தென் செகண்ட் செக்ஷன் அந்த செயினை நம்ம ஃபோர்த் மேலே போடணும். அண்ட் தென் லாஸ்ட்டாக தான் ஃபர்ஸ்ட் செக்ஷனை கீழேருந்து கொண்டு மேலே நம்ம செயின் மேலே போடணும். இது உங்களுக்கு புரியல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ரீவைண்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். அதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்துடும். ஸோ ஃபோர்த் செக்ஷன் தேர்டு மேலே, செகண்ட் செக்ஷன் ஃபோர்த் மேலே, அண்ட் தென் ஃபர்ஸ்ட் செக்ஷன் தான் லாஸ்ட்டில் வரும். அதை கீழேருந்து கொண்டு நம்ம செகண்ட் செக்ஷன் மேலேயே போடுவோம். இதே மாதிரி தான் நம்மளுக்கு வரும். இப்போ
இப்போ நம்ம வந்து அந்த செயினுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்லைடு பின் வந்து செக்யூர் பண்ணி வச்சுருந்தோமா, அந்த ஸ்லைடு பின்னை எடுத்துகிட்டு எக்ஸஸாக இருக்க செயினையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இன்விசிபிள் பின் வச்சு செக்யூர் பண்ணிக்கிட்டோம். அண்ட் பின்னாடியும் சேம் அதே மாதிரி தான் நம்ம பண்ணுறோம். இப்போ நம்ம வந்து செயின் பிரைட் பண்ணுறதுக்காக வந்து இந்த பார்ட்டை வந்து 2ஆக பிரிச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒயிட் செயினை வந்து ஆல்ரெடி போட்டு அந்த பீடட் செயினுக்கு பின்னாடி வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து தெரியாது. மேலே எப்படி நம்ம பிரைட் பண்ணுமோ அதே மாதிரி தான் கீழே நம்ம 4 பார்ட்ஸாக பிரித்து பிரைட் பண்ணணும். சேம் மெத்தட் தான். எப்படி பார்த்தாலும் வந்து உங்களுக்கு புரிய மாட்டேது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா வந்து நான் கண்டிப்பாக வந்து அதை போஸ்ட் பண்ணுவேன். நான் எப்படி பண்ணணும் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து ஒரு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் ஹேர் ஸ்டைல் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் வந்து ரொம்ப முக்கியமான லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணுறது தான். ஸ்டிச் பண்ணும்போது வந்து ஒரு சிலர் வந்து மிஸ்டேக் பண்ணுவாங்க. அது என்னன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா ரொம்ப டைட்டாக ஸ்டிச் பண்ணுற பேரில் இழுத்து வந்து ஸ்டிச் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது வந்து இந்த பிரைட் வந்து அஃபெக்ட் ஆகும். பார்க்குறதுக்கு வந்து நீட்டாக அழகாக தெரியாது. ஸோ ஒரு மீடியம் டைட்டாகவே வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அங்கே லாஸ்ட் எக்ஸஸாக இருக்கிற அந்த ரூப்பை பார்த்தீங்கன்னா வந்து நான் அப்படியே வந்து சுற்றி லைட்டாக வந்து ஒரு பின் மாதிரி குத்திக்க போகிறேன். உங்களுக்கு ஒரு வேளை வந்து கட் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பட் நான் கட் பண்ணல. ஏன்னா வந்து அது கொஞ்சம் நிறைய யூஸ்க்கு நம்ம பண்ணலாம் அப்படின்றதுக்காக கட் பண்ணல நான். ஸோ இப்போ இந்த ஹேர் ஸ்டைல் நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஹேர் ஸ்டைல் வந்து யாருக்கு ரொம்ப அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா வந்து தின் ஹேர் உள்ளவங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கும். ஒரு சில பிரைட் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப தின் ஹேராக இருக்குது, எனக்கு வந்து கொஞ்சம் பிரைட் வந்து பெருசாக காமிக்கிற மாதிரி வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எக்ஸ்டென்ஷனும் வேணான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த மாதிரி 2ஆக டிவைட் பண்ணி ஒரு பிரைட் மாதிரி போட்டு பண்ணலாம். கண்டிப்பாக வந்து பிரைடும் லைக் பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறு எந்த ஹேர் ஸ்டைலோட டியூட்டோரியல் வேணும் அப்படின்றத வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் வந்து போஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். இதுக்கப்புறம் ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லான வெளியில உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.